குடிக்கிறானுங்க. குடிக்காமலாம் இல்ல, நான் இவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன் அவ்வளவு குடிப்பேன்ல. பெரிய குடிகாரனுக்கு ஆகிறதுக்காக இன்னைக்கு இவன் சின்னதா குடிக்கிறான், அவ்வளவுதான். குடின்னு நீ ஆரம்பிச்சாலே நீ வந்து அடிக்ட் தான். அதே நான் எப்பனா பாண்டிச்சேரி போனா குடிப்பேன், இல்ல நான் வந்து தீபாவளி பொங்கல் குடிப்பேன், அதுதான் அப்படி அப்படியே போவோம். அப்புறம் நம்ம மானம் போவோம், மரியாதை போவோம், எல்லாமே போய் குடும்பம் போய் உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸும் கெட்டு போய் கடைசியில நம்ம திறமைகளும் போய் நாட்களும் போய் எல்லாமே போவோம். அப்படி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுல ஒரு நாள் தான் குடிக்காம இருப்பான். பட் ஆனா இதுல வாழ்க்கை ஃபுல்லா குடிக்காம இருக்கிறதுக்கு அந்த அந்த ஒரு கருவை பிடிச்சிருக்காங்க. அந்த கருவை பிடிச்சிருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி படங்கள் பண்ணோம். நீலம் ப்ரொடக்ஷன்றது ஒரு சார்ந்த ஆளுங்களுக்கான எடுக்கிறாங்கன்ற ஒரு இது இருக்கு. அப்படி இல்ல, நீலம் ப்ரொடக்ஷன் ஒரு மக்களுக்கான படம் எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுனால அவங்களுக்கு பேரும் வரும். இந்த மாதிரி சேதுன்ற ஒரு நடிகரும் நம்ம எம்எஸ் பாஸ்கரனுக்கு நிகரா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு நடிகர் நடிக்கிறான். அவனுக்கு வயசானாலாம் கவலை இல்லை, அழகா நடிக்கிறாப்புல. இந்த மாதிரி டைரக்டருங்களோட எண்ணங்கள் நல்லா இருந்தா நாட்டு மக்கள் நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு கொடியை பிடிச்சி டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்றதோட இந்த படங்களை நம்ம ஃப்ரெண்டுகளை குடிக்கிறவங்கள நம்ம காசு போட்டு இந்த படம் எடுத்துன்னு வந்து காமிச்சோன்னா அவன் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரோல்டனோட மியூசிக்கோட பார்க்கறதுல எனக்கு ரொம்ப டச்சா இருந்தது. அதனால கஷ்டப்பட்ட மக்கள் வந்து பேசுறப்போ குடி சார்ந்து இப்ப மறைமுகமா நிறைய இடத்துல ஏஐ வந்து அந்த அடிஷன்ல இருக்கவங்களை காப்பாத்துறாங்க, ஆனா வெளியே தெரியாம இருக்கு ஒரு இடத்துல பண்றாங்க. ஸோ அது எவ்வளவு நாட்டுக்கு முக்கியமானது. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களே குடியில காணாம போயிடுறாங்க. நல்லா கேம் ஆடுறாங்க, முடிச்சுட்டு போய் சரக்கு அடிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு. என்னைக்கா இருந்தாலும் உன்னோட கேம் போவோம், எல்லாமே போவோம் இந்த குடியால அப்படின்றத சொல்றாங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டுங்களை திருத்தணும்னா நம்ம கூட்டு வந்து இந்த படம் பார்த்தா ஓரளவுக்கு அவன் திருந்துவான் அப்படின்னு தோணும். படம் நல்லா சூப்பரா இருக்கு. படத்துல சொல்லிருக்க கருத்து உங்களுக்கு சரியா இருக்கு. உங்க வீட்ல இருக்கவங்களும் சரி, மத்த வீட்ல இருக்கவங்களும் இந்த ஒரு படம் பார்த்து திருந்துவாங்க. நல்லா இருக்குமா, சூப்பர் பார்க்கலாம். என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? அதான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி, அது மெசேஜ். ஓகே, உங்க லைஃபோட கனெக்ட் ஆகுதா? கண்டிப்பா கனெக்ட் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது. போர் அடிக்காம போகுதா இல்ல எங்க போர் அடிக்கல. ஓகே, ஃபன்னா கொண்டு போயிருக்காங்க. சோ அது பார்க்க எப்படி இருக்கு? ஒரு நல்லா ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியா இருந்தது, நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் காமெடி, ரெண்டாவது சீரியஸா போயிடுச்சு. நல்லா இருக்கு. மெசேஜ் வந்து லைஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் இருக்கு. மனசு விடாதீங்க, முடியாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்து மீண்டு வர்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு குடிப்பழக்கமோ வேற எந்த அடிக்ஷன்ல இருந்தாலும் நீங்க மீண்டு வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளவோ போராட்டங்கள் நடக்கிறாங்க, பல பேர் பேசுறாங்க குடியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் மாறாத ஒரு விஷயம் இந்த படத்தினால மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒருத்தர் போய் நீங்க வந்து குடிக்காதீங்கன்னு சொன்னாதான் அவங்க கேட்க மாட்டாங்க. அவன் நீ என்ன சொல்றது, நான் போய் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அப்படி சொல்லவே கிடையாது. இந்த படம் வந்து யாருமே நீங்க குடிக்காதீங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. பட் குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன ஆகுங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது. ஸோ அது பார்க்குறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் வரும். அவங்களுக்கு கண்டிப்பா இம்பாக்ட் வரும், கண்டிப்பா மாறுவாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மியூசிக்லாம் எப்படி இருக்கு? படம் வந்து காமெடியா கொண்டு போயிருந்தாங்கன்னு சொல்றாங்க. சோ படம் வந்து ஆமா படம் வந்து காமெடின்னு இல்லாம அது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல வர காமிக்கல் சீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்கு, நல்லா இருக்கு. பாடல் ஓகே, எப்படி இருக்கு? சொல்லிருக்க மெசேஜ்லாம் ஓகேவா இருக்கா? நல்லா இருக்கு. பார்த்து புரிஞ்சிட்டு திருந்துறவங்க திருந்தலாம். புரிஞ்சிட்டு திருந்தவங்க திருந்தலாம். ஓகே, காமெடியா சொல்லிருக்காங்கன்னு சொன்னாங்க. மொத்தமாவே காமெடியா இருக்கா இல்ல மொத்தமாலாம் இல்ல, காமெடியே இருக்கு, சீரியஸாவும் பார்க்கலாம். படத்தை ரெண்டு கலந்து தான் எடுத்துருக்காங்க. ஓகே, மூவி ஃபுல்லா லாக் ஏதாவது இருக்கா இல்ல ஸ்மூத்தா ஓகே பார்க்கலாம்? ஸ்மூத்தா தான் இருக்கு. थैंक यू bro, thank you so much. மூவி நல்லா தான் இருக்கு. ஓகே, என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்க? மெசேஜ் சொல்லி குடிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க, குடிய விடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னொன்று எடுத்து காமிச்சிடறாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் குடி மறுவாழ் மையம் அதில் எடுத்து காமிச்சிக்கிறாங்க. அதில் நடக்கிறது அப்படியே உண்மைதான், உண்மையான கதையை தான் அது எடுத்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்குற படம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் குடிக்கறாங்களோ அவங்க எல்லாம் கூட்டி இந்த படம் பாப்பீங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே குடிக்கிற மாதிரியா பசங்க யாருமே இல்லை. எல்லாம் குடிய விட்டு எல்லாம் குடிய விட்டு தான் இருக்கிறோம். யாரும் குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இல்லை. ஓகே ப்ரோ, थैंक यू. படம் நல்லா இருக்கு, பார்க்க வேண்டிய படம். லைஃப் டர்ன் அவுட் பண்ணதெல்லாம் நான் வந்து பார்க்கலாம். நான் குடி நோயின்னு யாரும் சொல்லலை, படத்துல தான் சொன்னாங்க. சிகிச்சை மையம் மூலியமா எனக்கு கிடைச்சிது. நானும் ஒரு 2-3 சிகிச்சை மையம் போயிட்டு தான் வந்தேன்.
போயிட்டு வந்து கிடைச்சிது ஏஏன்னு ஒன்று கிடைச்சிது. இன்னைக்கு நான் ஏஏல தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் எல்லா இடத்துலையும் பெருமையாக சொல்லலாம். நான் குடிக்கிறப்ப வந்து என்னை யாருமே மதிக்கல, எல்லாமே போயிடுச்சு. இப்போ டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அவேர்னஸ் தான் இது. எத்தனையோ பேர் குடிச்சிருக்காங்க இந்த மெசேஜ் கிடைக்காம. இந்த படத்து மூலியமா மெசேஜ் கிடைச்சதுன்னா எவ்வளோ பெரிய பொக்கிஷம் மாதிரி தக்க வச்சுக்கணும். அப்போ இதுல வர ஒரு சீனும் உங்களோட ரியல் லைஃபோட ஆகுற மாதிரி. ஆமா, நான் ரியல் லைஃபா தான் பார்த்தேன். படம் மாதிரி எல்லாம் பார்க்கல, ரியல் லைஃபா தான் பார்த்தேன். பத்தி தான் ஃபுல்லா ஆட்களை பத்தி தான் சொல்றாங்க. ஆட்களை எப்படி தள்ளி வைக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. இன்னைக்கு எங்க பையன் நல்லா இருக்கான், எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் 7 வருஷம் மெடல் வாங்கிக்கிறாரு அந்த மீட்டிங் போயிட்டு. ஒரு நாள் வாழ்க்கை தான் அடிப்படை தள்ளி. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம அது கிட்ட போகாம டக்குன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஏஐ மீட்டிங்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க போன் பண்ணி இப்படி இருக்கணும் அப்படின்னு பேசும்போது அது நம்ம வெளியே வந்துடும். அதுக்கெல்லாம் நன்றி சொல்றேன். வேற நான் மீட்டிங் அவங்க மட்டும் பாதிக்கல, நாங்களும் பாதிக்கப்பட்டுல. இப்ப அந்த ஹீரோயினி சொல்ற மாதிரி அவங்களால ஹீரோயினி எப்படி பாதிக்கப்படுற அதே நிலைமை தான் நாங்களும் பாதிக்கப்பட்டு இருக்கோம். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பசங்க கிட்ட எப்படி பேசணும், வீட்டுக்கார எப்படி பேசணும், நாங்களும் மீட்டிங் போறோம். அது ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. அழு கண்ணு கலங்கிடுச்சு. அது ஒன்னா ஏன்னா அப்படியே ரிப்பீட் தான். இப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துருக்குது அதுதான் இந்த படம் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஆமா ஆமா, கண்டிப்பா இது நடக்கும். கண்டிப்பா வந்திருக்கணும். ஆமா ஆமா, நாங்க வந்து அவங்களும் வருவாங்க கண்டிப்பா. இது மீட்டிங் சம்பந்தம் இல்ல, கண்டிப்பா வருவாங்க. காமெடியாவும் இருக்கு, சீரியஸாவும் இருக்கு. லைஃப் எப்படி வாழணும் இப்படிலாம் இருக்கணும். கண்டிப்பா நன்றி சொல்றேன். அவருக்கு சூப்பரா படம் ஓடும். நம்ம வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா குடிய தள்ளி வைக்கணும்னு கத்துக்கணும். நல்லா இருப்பாங்க, குடிக்காரங்க எல்லாம் திருந்துவாங்க, நல்லா முன்னேறுவாங்க, குடும்பம் நல்லா இருக்காங்க, குடும்பம் நல்லா இருக்கும். அதுதான் லைஃப் வாழ்க்கை. கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருக்கணும், புருஷன் நல்லபடியா குடிக்காத கூட நல்லா இருக்கணும், அதான் நினைப்போம். நம்ம நல்ல சூப்பர் படம் நல்லா எடுத்துக்கிறீங்க. மதுவால எப்படி ஒரு குடும்ப நாசம் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தன் மீண்டு வரத்தோட வாழ்க்கை தாங்க. ரொம்ப சரக்கடிச்சு நாசமா அழிஞ்சு போனவங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப ரிலேட்டட் ஆகும். நான் சின்ன பையன், எனக்குலாம் அந்த பழக்கம் எதுவும் இல்லை, அதனால தெரியல. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்கலாம் இதை பார்த்தா ஓ நம்மளும் இப்படி இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல. புரியல? கண்டிப்பா 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 ஒரு ஒரு கில் ஃபீல் வரும். ஓ நம்மளும் இப்படிதான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கில் ஃபீல் வரும். ஒரு ஃபேமிலி மேன் வந்து ரொம்ப குடிச்சு ரொம்ப அதனால பாதிக்கப்படுறவங்க இதுல நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. சமுதாயத்துக்கு மேடம் நீங்களாம் வந்து பெண்ணுங்க என்ன இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்களாம் ஊடகம் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இது எது அப்படின்னாக்கா இந்த டேட்ல மீடியா தான். இப்போ மீடியா சொல்றது பொய்யுன்றாங்க டக்கு. இது வந்து சமுதாயத்துல குடிக்கு அடிமையானவங்க, போதைக்கு அடிமையானவங்க மீண்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழன்ற ஒரு கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு உண்டான ஏற்பாடும் வழியும் அவங்க தேடி போய் கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமா அவங்க இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனா நல்ல குடும்பஸ்தாலியா அவங்க வரத்துக்கு வாய்ப்பு. அதுதான் இந்த டைரக்டரா அந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதினாங்களோ தெரியல, பட் யார் நடிச்சாங்களோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. பட் அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்கல்ல, நான்லாம் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த இடத்துல வந்து இந்த படத்துக்கு, ஏன்னா இந்த படத்தை பார்த்த நான் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி, புரியுதுங்களா? அந்த இடத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு வரும்பொழுது எனக்கு அந்த லைஃபுக்கும் இந்த லைஃபுக்கு வரும்போது இந்த குடிக்கு அடிமை ஆகிட்டேன் நான். எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, லட்சக்கணக்கில் செலவு. என் ஒய்ஃப்லாம் எவ்வளோ என்னை காப்பாற்ற முற்பட்டாங்க. மரண தருவாயில் இந்த எண்ணெய் 108க்கு ஃபோன் பண்ணி என்னை காப்பாற்றினாங்க. இந்த ப்ரோக்ராம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் என்னை இட்டுன்னு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இருக்கு. எல்லாருக்கும் போய் சொல்கிறேன். நான் சண்டே வந்து நான் காஞ்சிபுரம் போகிறேன், என்னை இன்வைட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் சொல்லுவேன். எல்லாம் வில்லேஜ் பீப்புள், அவங்களுக்கு தெரியாது. நோ லிட்ரேச்சர் இல்லாத மக்களுக்கெல்லாம் நம்ம போய் நேரடியாக எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக அவங்க நம்புவாங்க. நம்பி அவங்க அதுலேருந்து விடுதலை பெறுவாங்க. அவங்க விடுதலை பெறது மட்டும் இல்லை, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் இருக்கிற அவங்க வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, சமுதாயம் நல்லா இருக்கும். நாளைக்கு வரப்போகிற கால மக்களுக்கு ஒரு இது எடுத்துக்காட்டாக இருக்கும். அதான் இது நிஜமான ஒரு கதை. இந்த கமர்ஷியலு பணம் சம்பாதித்து அப்படின்லாம் இது கிடையாது. உண்மையில் ஒருத்தருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதை அம்சம். நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். இந்த சினிமா ஏன் பார்த்தேன் அப்படின்னாக்க இது ஒரு நல்ல கருத்து இருக்கு.
நன்றி சார். வந்து மெயினா சொல்றது குடும்பமா வந்து பார்க்கணுன்றது தான் என்னோட எய்ம். ஏன்னா நாங்க இந்த மீட்டிங்குள்ள தொடர்ந்து இருக்கோம். பிள்ளைங்களுக்கும் இருக்கு, அலட்டின்னு இருக்கு, ஆலனால்னு ஒண்ணு இருக்கு. பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. குடிச்சிட்டு அவங்க மட்டும் இருப்பாங்க, எங்கேயாவது விழுந்து கிடப்பாங்க, வேற எதனா பண்ணுவாங்க. ஆனா பாதிக்கப்படுறது என்னமோ அந்த வீட்டுல மனைவிமார்களும் பிள்ளைகள் நம்மளை சுத்தி உள்ளவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ நாங்க வந்து இந்த ஏஏக்குள்ள இருக்கோம். ஏஏக்குள்ள வந்துட்டா ஆலனால்னு ஒண்ணு இருக்கு, அலட்டின்னு ஒண்ணு இருக்கு. தொடர்ந்து நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மீட்டிங்கை ரன் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கை சூப்பரா அழகா இருக்கு. இந்த படத்தை உண்மையாலுமே எல்லா மக்களோட குடும்பம் ஃபேமிலியா வந்து பார்க்கணுன்றது என்னுடைய கருத்தா வைக்கிறேன். ஏன்னா விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு ரீச் ஆகணும். நாங்க போய் கொடுக்கறத விட இந்த படத்தை பார்த்தா 100% நிறைய பேர் திருந்துவாங்க. ஏன்னா நிறைய பிள்ளைங்க சீரழிறாங்க. நாங்க நிறைய வெளி உலகம் போறோம். போதை மட்டும் இல்லை, எல்லாமே இருக்கு இன்னைக்கு. ஏன்னா எங்களுடைய வர மெம்பர்ஸோடைய பிள்ளைங்க கூட கெட்டு போய் இன்னைக்கு எவ்வளோ மாற்றங்களை இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் மூலியமா வந்து மீட்டிங் குள்ளக்குறாங்க. ஆனா மீட்டிங் தொடர்ந்து வந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். தேங்க்யூ. மூவி வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தது. டைரக்டர் தினகரன் வந்து அவ்வளோ ஆஸ்தட்டிக்காக வந்து இந்த ஃபில்மை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து எதை பேசுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹாலிக் அடிக்ஷன். அது ஆல்கஹாலிக் அடிக்ஷன் மட்டும் இல்லாமல் படம் பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான அடிக்ஷனில் இருக்கோம், அதுலேருந்து எப்படி வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான ஒரு ஹோப் வந்து இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுது. அதை டைரக்டருமே ரொம்ப தெளிவான விஷனோட வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் வந்து எல்லா ஃபேமிலியிலுமே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற விதம், இதில் பேசியிருக்கிற டைலாக்கு, இதில் பேசியிருக்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு பாலிடிக்ஸை வந்து ரொம்ப கையாண்டிருக்காரு. அதுவும் ரொம்ப தெளிவாக வந்து கையாண்டிருக்காரு. டெஃபினட்டாக நம்பிக்கையோட இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி படமாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. நிறைய பேர் குடிக்கிறவங்களாம் குடிய விட்டுருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இந்த படத்தை பார்த்தோம்னா ரொம்ப நல்லா, நாடகம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப காமெடி நிறையா இருந்தது. நிறையா சிரிச்சோம், குழி சிரிச்சோம். நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிது, செம்மையாக இருக்குது. நல்லா ஓடும், நல்லா எடுத்துக்கிறார் டேரக்டர் சார். வாய்ப்பு இருக்குது மேடம், நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது திருந்ததுக்கு. நிறைய பேர் சான்ஸ் இருக்குது. முக்கால்வாசி பார்த்தவங்களும் திருந்துடுவாங்க. ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது. ரொம்ப நல்லா.